பாஞ்சால் நாட்டுல கப்பிலியா அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில தான் திரௌபதியோட சுயம்வரம் நடக்க போகுது. அதனால இந்தியால இருந்து நிறைய அரசர்கள் திரௌபதிய ஜெயிக்கணும் சுயம்வரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயம்வரத்துல கலந்துக்கிறதுக்காக வராங்க. அந்த கப்பிலியா சிட்டி முழுசாவே ஒரு பார்ட்டி டவுன் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சுயம்வரத்துக்காக பாட்டு, டான்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் ஹாப்பியா நடந்துகிட்டு இருக்குது. பாண்டவாஸ் தங்களை பாண்டவாஸ்னு காட்டிக்காம பிராமணர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சுயம்வரத்துல அவங்களும் கலந்துக்கிறாங்க. கிருஷ்ணரும் வராரு, பலராமும் வராங்க. ஆனா கிருஷ்ணருக்கு திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் யுதிஷ்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் அப்படிங்கறதுதான் பிளான். அதனால அந்த நாட்டு அரசர் திரௌபத் பக்கத்திலே போயிட்டு கிருஷ்ணரும் உட்கார்ந்துக்கிறாரு. கலகலன்னு பாட்டு, டான்ஸ்ன்னு போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட என்ட்ரி. திரௌபதி அந்த சபைக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அங்க சுத்தி இருக்கிற எல்லா அரசர்களுக்கும் எப்படியாவது என்ன காம்படிஷன் வைக்க போறாங்களோ அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு வெறியோடவே இருக்கிறாங்க. இப்ப திரௌபதியோட பிரதர் திருஷ்டத்யும்னா வந்து ரூல்ஸ் ஆஃப் தி கேம் சொல்றாரு. அது என்னன்னா, அந்த சபைக்கு நடுவுல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துல வில், அம்பு ரெடியா வச்சிருக்காங்க. அந்த குளத்துக்கு மேல சீலிங் இருக்குது. அந்த சீலிங்ல ஒரு மெட்டல் ஃபிஷ் ஓடிக்கிட்டே இருக்கு ஃபாஸ்டா. டார்கெட் என்ன அப்படின்னா, குளத்தை பார்த்து, அதாவது சீலிங்க பார்க்காம சீலிங்ல இருக்கிற அந்த ஃபிஷ் ஓடுற ரிஃப்ளெக்ஷனை குளத்துல பார்த்து கீழே பார்த்துக்கிட்டே மேல கரெக்டா அந்த மெட்டல் ஃபிஷ்ஷ டார்கெட் பண்ணணும். அதாவது அந்த மெட்டல் ஃபிஷ்ஷோட கண்ணுல டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேம். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக துரியோதனனும் வந்திருக்கிறாரு. துரியோதனோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் இவங்களும் வந்திருக்கிறாங்க. பாண்டவாஸ் சைலண்டா எப்ப நம்ம டர்ன் வரும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. நிறைய அரசர்கள் போறாங்க. போயிட்டு நிறைய பேரால அந்த வில்ல தூக்கவே முடியல. ஏன்னா அது அவ்வளவு ஹெவியா இருக்குது. அப்புறம் எப்படி எய்ம் பண்ணி அந்த மெட்டல் ஃபிஷ்ஷை டார்கெட் பண்றது? முடியவே முடியாது. இப்ப கர்ணா அசால்ட்டா கேஷுவலா அந்த வில்ல அப்படி தூக்கி எய்ம் பண்ணி வைக்கிறாரு. உடனே ஒரு பயங்கரமான ஒரு நாய்ஸ் வருது. அது என்ன நாய்ஸ் அப்படின்னு பார்த்தா திரௌபதியோட வாய்ஸ். அவங்க சொல்றாங்க, கர்ணா நீங்க ஒரு சூத்திர புத்ரா, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கர்ணாக்கு பயங்கர அசிங்கமாயிடுது. இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியான்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேனே. இப்படி நான் வந்ததுக்கு அப்புறமா என்ன அசிங்கப்படுத்துறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல கீழே வச்சுட்டு போயிட்டு அவரோட சீட்ல உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப யுதிஷ்டர், அர்ஜுன் நீ போ அப்படின்னு சிக்னல் கொடுக்கிறாரு. அர்ஜுன் போறாரு. போறப்பவே அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாருக்குமே அர்ஜுன் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அர்ஜுன் பிராமண வேஷத்துல போறதுனால அந்த பிராமணர் ஜெயிச்சா நம்ம எல்லாம் ஜெயிச்ச மாதிரின்னு மத்த பிராமணர்கள் நினைக்கிறாங்க. சத்ரியாஸ்க்கு உள்ள ஒரு கோபம், பிராமணர்கள் எல்லாம் ஏன் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப அர்ஜுன் போறாரு. அசால்ட்டா அந்த வில்ல தூக்கி ஏம் பண்றாரு. எதை பார்த்து? குளத்தை பார்த்து, சீலிங்க பார்த்து இல்ல. அசால்ட்டா ஏம் பண்ணி டார்கெட்டை விட்டா அந்த மீனோட கண்ணுல குத்தி அப்படி நிக்குது. அடுத்த அம்பை எடுத்து திருப்பியும் அடிக்கிறாரு. அந்த சீலிங்ல இருந்து அந்த மெட்டல் ஃபிஷ் கீழவே வந்து விழுந்துடுது. எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். பிராமணர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். திரௌபதி அந்த மாலையை எடுத்துக்கிட்டு வந்து, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறப்ப ரொம்ப சேஃபா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கழுத்துல அந்த மாலையை போடுறாங்க. இப்ப சத்ரியாஸ் எல்லாம் தோத்துட்டாங்க இல்லையா, ஏன்னா பிராமணர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப சத்ரியாஸ்க்கு எப்படி நான் ஒரு பிராமன் கிட்ட நான் தோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம். சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்பதான் பீமோட என்ட்ரி. பீம் வந்த உடனே சத்ரியாஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணா உள்ள வந்து தன்னோட லீடர்ஷிப்பை சூப்பரா எக்ஸிபிட் பண்றாரு. இவங்க பிராமணர்களா இருந்தாலும் இந்த காம்படிஷன் படி இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க மேல கோபத்தையும் கிரட்ஜையும் காட்டக்கூடாது அப்படின்னு சத்ரியாஸ்க்கு சொல்றாரு கிருஷ்ணா. சரி, ஓகே, இந்த பிராமின் ஜெயிச்சிருக்கிறாரு, நம்ம யாரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்ரியாஸும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப பீம், அர்ஜுன் திரௌபதியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சபையில இருந்து வெளியில கிளம்புறாங்க.